எல்லோருக்கும் வணக்கம். உடல்ல மிகவும் முக்கியமான 4 வகை இரசாயனங்கள் இருக்கு. இதை ஹாப்பினஸ் கெமிக்கல்ஸ் என்று கூறுவாங்க. அதாவது மகிழ்ச்சி இரசாயனம் என்று சொல்லலாம். இந்த மகிழ்ச்சி இரசாயனம் செரட்டோனின், ஆக்சிடோசின், டோபமைன், எண்டோஃபின். இந்த 4 வகையான இரசாயனங்கள் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த 4 வகையான இரசாயனங்கள் உடலில் சரியாக சுரந்தால்தான் ஒரு மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பான். இதுல மிகவும் முக்கியமானது செரட்டோனின். இந்த செரட்டோனின் இங்கிலீஷ்ல த நேச்சுரல் மூட் பூஸ்ட் என்று சொல்லுவாங்க. அதாவது மிகவும் மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான ஒரு ஹார்மோன் என்று அழைப்பார்கள். இது சராசரியாக சுரந்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும் போது உங்கள் மனதில் உள்ள மன அழுத்தம் கீழே போகின்றது. மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் குறையும் போது மகிழ்ச்சி அதிகரிக்கும். செரட்டோனின் என்பது நமது மனித மூளையில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆகும். இது நமது மனநிலையை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு ஆற்றுகின்றது. அதாவது மனநிலையில் ஏற்படுகின்ற முக்கிய சம்பவங்கள் அனைத்திற்கும் இந்த செரட்டோனின் தான் ரொம்ப முக்கியம். இது எதையெல்லாம் கட்டுப்படுத்துது? நமது அறிவுத்திறன், அதாவது மெமரி, எல்லாவற்றுக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம். மற்றது பாலியல் ஆசை, மற்றது பசி, மற்றது தூக்கம், எலும்பு ஆரோக்கியம், சுவாசம், உடல் வெப்பநிலை என அனைத்தையும் இந்த செரட்டோனின் தான் தீர்மானிக்கின்றது. இந்த செரோட்டோனின் என்கிற இரசாயனம் சுரப்பதற்கு மிகவும் முக்கியம் ட்ரிப்டோபான் என்கிற அமினோ ஆசிட்ஸ். இந்த ட்ரிப்டோபான் என்கிற அமினோ ஆசிட் இருந்தால்தான் செரோட்டோனின் சுரப்பதற்கு இலகுவாக இருக்கும். சுரக்கும் தன்மையை அதிகரிக்க வேணும். இந்த சுரக்கும் தன்மையை எப்படி நாங்கள் அதிகரிக்க பண்ணலாம், அதுதான் ரொம்ப முக்கியம். இது உதாரணத்துக்கு இப்ப வாழைப்பழம் சாப்பிட்டீங்களாக வாழைப்பழத்துல ட்ரிப்டோபான் அதிகமாக இருக்கின்றது. மற்றது மிகவும் முக்கியம் சூரிய ஒளி. ஒரு நாளைக்கு நீங்க அரை மணித்தியாலும் சூரிய ஒளியில நின்றால் சூரிய வெளிச்சம் உங்கள் உடலில் படும் போது இந்த ட்ரிப்டோபான் என்கிற அமினோ ஆசிட் உடலில் சுரக்கப்படுகின்றது. மற்றது வெயிட் லிஃப்ட், அதாவது உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சியை நீங்க சரியாக செய்தீங்களாக்கும் இந்த செரட்டோனின் அளவை அதிகரிக்கப்படும். மற்றது பாதாம் பருப்புல இந்த ட்ரிப்டோபான் என்கிற அமினோ ஆசிட்ஸ் இருக்கின்றது. மற்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெடிடேஷன், தியானம் பண்ணும்போது உங்களோட மன அலைகள் மனம் ஓய்வாக உணர்கின்றது. அதாவது உங்களுடைய அனைத்து எண்ணங்களும் ஓய்வெடுக்க தொடங்குகிறது தியானம் பண்ணும்போது. அப்ப உங்களோட மனம் ஓய்வு நிலையில் இருக்கும். ஓய்வு நிலையில் இருக்கும்போது இந்த செரட்டோனின் சுரக்கப்படுகிறது உடலில். முக்கியமானது சூரிய ஒளி. சில நாடுகளில் சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ யூரோப்பில் பார்த்தீங்களாக்கும் சூரிய ஒளி இந்த வின்டர் டைமில் ரொம்ப குறைவாக காணப்படும். அப்போ இந்த செரட்டோனின் அளவு குறையும். அந்த வின்டர் டைமில் ஐரோப்பிய நாடுகளில் செரட்டோனின் அளவு குறையும் போது மக்கள் மன துயரத்திற்கு ஆளாக்கப்படுகின்றனர். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா லைட் தெரப்பின்ற ஒரு தெரப்பி இங்கே இருக்கின்றது. அந்த லைட் தெரப்பியை எடுக்கும்போது செரட்டோனின் அளவை அதிகரிக்கப்படுகின்றது. சூரிய ஒளி குறைந்த நாடுகளில் இந்த லைட் தெரப்பி உபயோகப்படுகின்றது. சூரிய ஒளி உள்ள நாடுகளில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அரை மணித்தியாலும் சூரிய ஒளிக்குள் நின்றால் போதிய அளவு செரட்டோனின் கிடைக்கின்றது. அதைவிட மிகவும் முக்கியமானது உணவு கட்டுப்பாடு. நீங்கள் அதாவது டயட்னு சொல்லுவாங்க. அந்த உணவு கட்டுப்பாட்டை சரியாக மேற்கொள்ளும் போது செரட்டோனின் சுரக்கின்றது. மனம் அமைதியாக இருக்கும் பொழுது மட்டும்தான் உடலில் உள்ள அனைத்து செயற்பாடுகளும் ஒழுங்கமைக்கப்படுகின்றது. அப்ப இந்த மனம் அமைதியாக இருப்பதற்கு மிகவும் முக்கியம் தியானம். தியானத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த மனதை கட்டுப்படுத்த முடியும். இந்த மனம் அமைதி அடையும் போது மட்டும்தான் உடலில் உள்ள அனைத்து நல்ல ஹார்மோன்கள் அனைத்தும் உடலில் சுரக்கப்படுகின்றது.
இயற்கையோடு வாழ்வதுதான் சிறந்த வழி. இயற்கையாக வாழ்வதுதான் சிறப்பு. அடிமனதில் செயல்பாட்டை எவ்வாறு மாற்ற முடியும்? தியானத்தின் மூலம் நாம் மனதில் உள்ள சிக்கல்களில் இருந்து இதயத்தின் எளிமைக்கு செல்கின்றோம். அனைத்தும் இதயத்தில் இருந்தே ஆரம்பமாகின்றது. இதயம் அமைதியாக இருக்கும்போது மனம் ஓய்வாக இருக்கின்றது. இதயம் நிறைவாக இருக்கும்போது மனம் நுண்ணுணர்வோடு திறன், தெளிவு, விவேகம் ஆகியவற்றை பெறுகின்றது. இந்த இரண்டும் தியானத்தின் மூலம் ஒன்றாகின்றன. நன்றி, வணக்கம்.